200 கோடிக்கு அப்படி என்ன தான் பண்ணியிருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்லேயே இந்த ஏரியா தான் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. மொபைலில் கேம்ஸ் ஆடக்கூடிய குழந்தைங்க இந்த மாதிரி ஃபிசிக்கலாக ஆடுறத பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. மதிய நேரம் அப்படிங்கிறனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போனேன். செம்ம ரஸ்ஸாக இருந்துச்சு. சேர் கிடைக்கிறதே ஒரு ஹை டிமாண்டாக இருந்துச்சு. ஒரு செட்டு பரோட்டா 60 ரூபான்னு சொன்னாங்க. ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த டீ கடையை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு சாதா டீ, ஒரு சாக்லேட் டீ குடித்தேன். ரெண்டுமே அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருட்காட்சி மாதிரி பெய்டு கேம்ஸும் இருந்துச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இங்கனுக்குள்ளே கேம்ஸ் ஆடிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபோட்டோ பாயிண்ட்டு. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் தியேட்டர் மாதிரி இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இந்த லில்லி பாண்ட் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நல்ல பெஸ்ட்டு ப்ளேஸு. இந்த பறவைகள் கூட இங்கே பார்க்க முடிஞ்சுங்க. ஓப்பன் க்ரீனாக இருக்கக்கூடிய இந்த கிராஸ் பக்கத்தில் இருந்துச்சு. ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா, இந்த போர்டில் பார்க்கக்கூடிய பிளேசஸ் இன்னும் நிறைய ரெடி ஆக வேண்டியிருக்கு. அது மட்டும் ரெடி ஆச்சுன்னா கோயம்புத்தூரோட பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக இது இருக்கும். அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். நீங்கள் செம்மொழி பார்க்குக்கு போயிருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.